ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 64வது ஸ்லோகம். ராகத்வேஷ விமுக்தஸ்து விஷயான் இந்திரிய சச்சரன் ஆத்மவைஸ்யர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. ஒருவர் சில செயற்கையான வழிமுறைகள் மூலமா புலன்களை பலவந்தமாக கட்டுப்படுத்தினாலும் கூட பகவானின் திவ்யமான தொண்டுல புலன்களை ஈடுபடுத்தாத வர வீழ்ச்சி அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, பூர்ண கிருஷ்ண உணர்வுல உள்ளவங்க புலன்களின் நிலைய இருப்பது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தால புலன் நுகர்வு செயல்களில் அவருக்கு பற்றே இல்லை. கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரது திருப்தியை மட்டும் கருத்தில் கொள்றாங்க, வேறு எதையும் கருத்தில் கொள்றதே இல்லை. அதனால தான் அவங்க எல்லா விருப்பு வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டவங்க. விரும்பத்தகாத செயல்னு சொல்லப்படும் எந்த செயலையும் கிருஷ்ணர் விருப்பப்பட்டாங்கன்னா பக்தனால செய்ய முடியும். இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அர்ஜுனருக்கு கிருஷ்ணரை சேவிக்கிறதுனால தான் அர்ஜுனர் அந்த போரில் எல்லாருக்கும் வதம் செய்கிறாங்க தவிர அர்ஜுனரால் தன்னிச்சையை செய்யலை. அது எடுத்துரைக்க தான் இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. மேலும் தனது சொந்த திருப்திக்கு விரும்பத்தக்க செயல்னு சொல்லப்படும் செயலை கூட கிருஷ்ணர் விரும்பலைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால தான் கிருஷ்ணரின் வழிகாட்டியின்படி மட்டும் நடக்கிறதுனால செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பகவானின் காரணமற்ற கருணையே இதே போல உணர்வுக்கு காரணமாகும். இந்த புலனுணர்ச்சியில பற்று கொண்டுள்ள போதிலும் பக்தனால இந்த கருணையை பெற முடியும். 65வது ஸ்லோகம். பிரசாதி சர்வதுகானாம் ஹானிர் அஸ்யோ பஜயாதே பிரசன்ன சேதசோஹ்யாஷு புத்திக பிரயவதிஷ்டதே. இப்படி கிருஷ்ண உணர்வுல திருப்தியுற்றவங்களுக்கு ஜட உலகத்துல 3 உலக துன்பங்களால பாதிப்பு ஏற்படுறதே இல்லை. இதே போல திருப்தியுற்ற உணர்வுல அவங்களோட புத்தி ரொம்ப சீக்கிரமே நிலை பெறுது. 66வது ஸ்லோகம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நாசாயுக்தஸ்ய பாவனா நாசா பாவயத்தக சாந்திர் அசாந்தஸ்ய குதசுகம். ஒருவர் கிருஷ்ண உணர்வுல இல்லைன்னா அவங்க அமைதி அடையவே முடியாது. அதாவது அவங்களோட இந்த பௌதீக வாழ்க்கையில அவங்களுக்கு திருப்திங்கிறதே இருக்காது. கிருஷ்ணரே எல்லா யாகங்களிலும் தவங்களாலும் வரும் நல்ல பயனை அனுபவிப்பாங்க. அவரே எல்லா அகிலங்களுக்கும் உரிமையாளர். அவரே எல்லா ஜீவாத்மாக்களின் உண்மை நண்பர் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒருவரால உண்மையான அமைதியை அடைய முடியும் என்பது 5வது அத்தியாயத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் கிருஷ்ண உணர்வுல இல்லைன்னா அவங்களோட மனசுல இறுதியான குறிக்கோள் எதுவுமே இருக்காது. இறுதி நோக்கத்தை அறியாததனால குழப்பம் ஏற்படுது. கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், உரிமையாளர், அனைவருக்கும் அனைத்திற்கும் நண்பர் என்பதை உறுதியாக தெரிந்தவங்க மனம் நிலை பெற்று அமைதியை கொடுக்கும். அதனால தான் ஒருவர் அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றமும் அடைந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் கிருஷ்ணருடன் உறவு இல்லைன்னா அவங்க அமைதி இல்லாம எப்போதும் கஷ்டத்திலேயே இருப்பாங்க என்பது நிச்சயம்தான். கிருஷ்ணருடன் உறவு கொள்வதால மட்டும்தான் அடையக்கூடிய அமைதியான நிலைய கிருஷ்ண பக்தியின் தோற்றமாகும். 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் ஈஷரதாம் என்மனோனு விதீயதே தத் அஸ்ய ஹாரதி பிரஜாம் வாயுர்நாவாம் இவாம் பஷி. இறைவனின் தொண்டில் எல்லா புலன்களும் ஈடுபடுத்தலைன்னா புலன் இன்பத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரே ஒரு புலன் கூட தெய்வீக முன்னேற்றத்தின் பாதையிலிருந்து பக்தரை விளக்க கொடுங்க. மன்னர் அம்பர்சரின் வாழ்வில் விளக்கப்பட்டிருக்கிறது போல எல்லா புலன்களும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்த வேண்டும். ஏன்னா மனதை கட்டுப்படுத்த இதுதான் சரியான முறையும் கூட. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.